Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேரியர் மீல் டாஸ்க்ல அஸ்வின் குமார் பண்ண ரெசிபீஸ் தான். அஸ்வின் டோட்டலா 6 ரெசிபீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த 6 ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 6 ரெசிபீஸ்மே நான் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னா நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் இதை நான் வந்து தனித்தனியா வீடியோ எடுக்காம கம்ப்ளீட்டா ஒரே வீடியோவா பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளிக்காத கெட்டி தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. தயிரை ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி பீட் பண்ணீங்கன்னா கர்ட் நல்லா ரிச்சா க்ரீமியா கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பீட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ கர்ட் நல்லா ரிச்சா க்ரீமியா இருக்கு. அடுத்து இதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுல பூந்தி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தி கர்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு கர்ட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பூந்தியை மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிட்டு இந்த ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குக் வித் கோமாலியில் அஸ்வின் பண்ண ஃபர்ஸ்ட் அக்கம்பனிமெண்ட் ரெசிபியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு அக்கம்பனிமெண்ட்டாகவும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அஸ்வின் பண்ண கும் மட்டர் மலாய் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நல்லா சோத்தே பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா சோத்தே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுத்து இதில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகா விதை இல்லாமல் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா மட்டும்தான் காரம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3மே நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். இது நல்லா சோத்தே பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம கேஷ்யூஸ் வந்து ஒரு 10 15 ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து ஒயிட்டாக வரும். ஸோ அதுக்காக நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலாய் நல்லா ரிச்சாக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை அப்படி பிளெயினாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அரைப்படாத சமயத்தில் நீங்கள் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க. இப்போ அரைச்சாச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது. இதே கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு 5-6 மிளகு, அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2-5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். அடுத்து இதில் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ், காளான் அதை ஆட் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1/2 கப் பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான், அதை வந்து தோல் வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2த்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். மஷ்ரூமே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே விடும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து தண்ணி நிறைய வெளியே வந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சியில் இருந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் 1/2 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்கள் 10 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலந்து விட்டுட்டேன். அடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பட்டாணி மஷ்ரூம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இது குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி நல்லா ரிச்சாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 to 3 minutes இது குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் கசூரி மேத்தி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கொத்தமல்லி தலையை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. சூப்பர் யம்மி கும் மட்டர் மலாய் ரெடி ஆகிடுச்சு. கசூரி மேத்தி போட்டுட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆச்சுன்னா போதும். அதோட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அதுக்கப்புறம் இது ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியை நீங்கள் யூஸ்வலாக புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரோட்டி, நான், சப்பாத்தி கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்கம்பனிமெண்ட் வினிகர் ஆனியன்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை நல்லா உதிரியாக பிச்சு விட்டுருங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து மினிமம் ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் ரெடி டு ஈட்னா அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு வினிகர் ஆனியன்ஸ். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் தந்தூர், கிரில், பார்பிக்யூக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஒரு அக்கம்பனிமெண்ட். அடுத்து நம்ம பன்னீர் டிக்கா செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுலில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது க்ரீமியாக நல்லா கெட்டியாகிற வரைக்கும். டிக்காக்கு யூஸ்வலாக ஹங்கர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அது இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு வந்து நல்லா ஒட்டுறதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மஸ்டர்ட் ஆயில் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதில் வேணும்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஃபுட் கலர். நான் எனக்கு எதுவும் ஆட் பண்ணல, நேச்சுரலாக அப்படியே குக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் வச்சு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அஸ்வின் இந்த சைஸில் தான் க்யூப்ஸ் கட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே ஷேப் அண்ட் சைஸில் நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. காமிக்கிறேன் வந்து உங்களுக்கு சைஸ் அண்ட் ஷேப் தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம அந்த பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க பன்னீர் கியூப்ஸை. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் ஆனியன்ஸும் கேப்சிகமும் ஆட் பண்ணணும். ஸோ ஆனியன் கேப்சிகமும் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ்டு கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி டைஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா எல்லோ பெல் பெப்பர் அண்ட் ரெட் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் க்ரீன் கேப்சிகம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. பன்னீர் வந்து உடையாத மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனமாக கலந்துக்கோங்க. இது கலந்துட்டு மினிமம் ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 hours இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1 hourக்கு அப்புறம் இது நான் வந்து ஸ்டிக்ஸில் ஸ்கியூ பண்ணிக்கிறேன். ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஃபர்ஸ்ட் நான் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பன்னீர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்சிகம் இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து இதில் வந்து 2 to 3 பெரிய வெங்காயம் வச்சுக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு கேப்சிகம் வைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பன்னீர் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ரொம்ப நெருக்கமாக வச்சிங்கன்னா குக் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும்.
ஸோ கொஞ்சம் கேப் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவர்லோட் பண்ண வேணாம். மினிமம் ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் இருக்கட்டும் பன்னீர், அது போதும். நான் பன்னீர் வந்து பெரிய கியூபாக கட் பண்ணிக்கிறங்காட்டிக்கு ஒரு 4 பன்னீர் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு மீடியம் சின்ன சைஸில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 பன்னீர் வைக்கலாம். அண்ட் நீங்கள் கலராக பெல் பெப்பர் வைக்கிறப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எல்லோ பெல் பெப்பர் அண்ட் 1 க்ரீன், 1 ரெட், 1 பன்னீர், அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம். இதே ரெசிபியில் நீங்கள் வந்து சிக்கன் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கபாபை. இப்போ நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி க்ளீனாக தெரியும் இப்போது. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ 2 ஸ்கியூவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வேணும்னா நார்மல் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் எம்மியாக இருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா. அடுத்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்கியூவர்ஸை ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். நான் ஓவர்லோட் பண்ணாமல் ஜஸ்ட் 2 தான் வைக்கிறேன். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பன்னீர் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். யூஸ்வலாக இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5 to 7 minutes எடுக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ மேலே கொஞ்சம் பட்டரை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை நான் அப்ளை பண்ண அக்கம்பனிமெண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வினிகர் ஆனியன் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் மின் சட்னி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. அதுக்கு ஒரு 5 to 6 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரியோட க்ரௌனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 5 to 6 ஸ்ட்ராபெரிஸை டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரிஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பல்ப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ அரைச்சாச்சு. சூப்பர் ரெட் கலரில் இருக்குது. அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாகவோ அதிகமாகவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லாயிருக்கும், அதனால் இப்படி நான் பண்ணிட்டேன். இப்போ விஸ்க் வச்சு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரோட எந்த கட்டி இருக்கக்கூடாது. அடுத்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சம்மர் டைம்ஸில் ரொம்ப நல்லாவும் இருக்கும், குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்து இது ஒரு கிளாஸ் ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த லஸ்ஸியை நல்லா சில்லுன்னு குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாப்டு ஸ்ட்ராபெரிஸை கொஞ்சம் உள்ளே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்ட்ராபெரியை நான் சைடில் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சூப்பர் யம்மி ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க விருந்த ஒரு இலையில பரிமாறிடலாம். ஃபர்ஸ்ட் கர்ட் பூந்தி வச்சிடுறேன். அடுத்து வினிகர் ஆனியன்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் காஜர்கா ஹல்வா, அதாவது கேரட் ஹல்வா வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. தென் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸ் புலாவ். பீஸ் புலாவோட ரெசிபியை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எண்ட் கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. பீஸ் புலாவ் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் யம்மி ஸ்பைசி பனீர் டிக்கா சர்வ் பண்றேன். இந்த ரைஸை நீங்க கிரேவி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த பனீர் டிக்காவை வினிகர் அனியன்ஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்க இந்த கர்ட் பூந்தியும் நீங்க புலாவ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ நான் கிரேவி சர்வ் பண்ணுறேன். அடுத்து யூஸ்வலாக நம்ம ஒயிட் கிரேவிஸ் நம்ம வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டோம். ஸோ இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஷ்ரூம் மட்டர் மலாய். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் ஹல்வாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவே என் சேனல் அதுதான். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எண்ட் கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அஸ்வின் பண்ண 6 ரெசிபீஸுமே பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் பவித்ரா லக்ஷ்மி பண்ண பீஸ் புலாவையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் இருக்க எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த ஒரு ஃபண்டாஸ்டிக் ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.